வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து போனோட தான் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட வந்து நான் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறதுனால 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து தயிர், புளிக்காத தயிராக சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்திக்கிறேன். அப்புறம் இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சுட்றேன். புழிஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உப்பு காரம்லாம் லைட்டாக தெரியும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து போனோடு தான் எடுத்திருக்கேன், போன்லெஸ் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நான் இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல. முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் சாறு தான். அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர், 15 to 30 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து நான் சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சிக்கன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனோடனே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தட். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு சிக்கன் 65 நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.